Hi friends, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா jQueryல ஒரு tag உடைய ப்ராப்பர்ட்டி எப்படி கெட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் வந்து அட்ரிபியூட் மாதிரியே தான். ஆனால் அட்ரிபியூட்டுக்கு வந்து நிறைய டைப்பில் வேல்யூஸ் இருக்கும். ஆனால் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வேணும் அப்படின்னா அது ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும். சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு செக்குடு, செலக்டடு, டிசபிள், அதே மாதிரி ரீட் ஒன்லி, இது எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு இன்புட் டைப் செக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து செக்குடு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாகவே பாருங்கள் அந்த செக் பாக்ஸ் வந்து டிக்கில் இருக்கும். அதே சப்போஸ் நான் அதை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்டிக்கில் இருக்கும். இப்போ jQueryல பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டியை கெட் பண்ணுறதுக்கும் செட் பண்ணுறதுக்கும் PROP அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த செக் பாக்ஸில் செக்குடு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கெட் பண்ணலான்னு பார்ப்போம். அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம CHK அப்படிங்கிற ஐடி கொடுத்துருக்கிறதுனால #CHK அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா PROP அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் கொடுத்துக்கலாம். இதில் வந்து செக்குடு அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.log கொடுத்து இதை வந்து நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கும். என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த செக் பாக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு செக்குடு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இல்லை. இப்போ இதை வந்து நான் செக்குடு ப்ராப்பர்ட்டி இதில் நான் அசைன் பண்ணுறேன். இப்போ இதை கொடுத்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு அசைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதே வந்து நம்ம jQuery ஸ்கிரிப்ட் வச்சுமே அந்த ப்ராப்பர்ட்டியை அசைனும் பண்ண முடியும், ரிமூவும் பண்ண முடியும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு செக் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து ரீட் ஒன்லியாவோ அல்லது பார்த்திங்கன்னா வந்து டைப் பண்ணுற மாதிரியோ எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இன்புட் டைப் டெக்ஸ்ட். இப்போ இது வந்து நம்ம கெட் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டி மாற்றணும். அதுக்காக இதுக்கு ஒரு ஐடி வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு TXT அப்படிங்கிற ஐடி கொடுத்துக்கிறேன். இது டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா வந்து நான் ரீட் ஒன்லியில் கொடுத்துக்கிறேன். ரீட் ஒன்லியில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த இன்புட் ஃபீல்டில் எதுவுமே நம்மளால் டைப் பண்ண முடியாது. இப்போ செக் பாக்ஸை நம்ம டிக் பண்ணும்போது தான் வந்து இது ரீட் ஒன்லிலேருந்து ரிமூவ் ஆகணும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் நடக்கணும். இப்போ அதுக்காக இந்த செக் பாக்ஸுக்கு கிளிக் ஈவெண்ட் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். #CHK .click. இப்போ இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது செக்கடில் இருக்கா அல்லது வந்து அன்செக்கில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ணி ஒரு வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப வந்து நம்ம அந்த செக் பாக்ஸோட ஐடியை வச்சு செலக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த செக் பாக்ஸுக்கு தான் வந்து கிளிக் ஈவெண்ட் எழுதியிருக்கோம். அப்போ அந்த எலமெண்ட் வந்து நமக்கு செலக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ டைரெக்டாக நம்ம திஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். திஸ் டாட் ப்ராப்பர்ட்டி, அந்த செக்குடு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இதில் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து செக்குடில் இருந்தால் நமக்கு ட்ரூன்னு இருக்கும், அதே மாதிரி அன்செக்கில் இருந்தால் ஃபால்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த எலமெண்ட்டோடைய ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி ரீட் ஒன்லி அசைன் பண்ணணும் அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிறது கொடுக்கணும். சரிங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா செக் பாக்ஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இன்புட் பாக்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்கணும். அதே மாதிரி செக் பாக்ஸ் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்புட் வந்து ட்ரூவாக இருக்கணும். இப்போ அந்த இன்புட் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். #TXT ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரீட் ஒன்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு ஆப்போசிட் பூலியன் வேல்யூ அசைன் பண்ணணும். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸோ, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு அசைன் பண்ணணும். அதனால் இந்த நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேட். அப்போ நாட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுவே ட்ரூவாக மாறிக்கும். இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் டைப் பண்ணுறேன். இதில் எதுவுமே நம்மளால் டைப் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரீட் ஒன்லியில் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக செக்குட்லேயே இருக்குது. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நம்மளால் டைப் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் நான் டைப் பண்ணுறேன், எதுவுமே டைப் ஆகலை. இப்போ டிக் பண்ணுறேன்.
இப்போ இதனுடைய ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம டைப் பண்ணுற எல்லா லெட்டர்ஸும் பார்த்திங்கன்னா அதில் ப்ளேஸ் ஆகும். திரும்ப வந்து இதை நான் அன்டிக் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் எந்த வேல்யூமே டைப் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இதில் வந்து அந்த எலமெண்ட்ஸை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா கூட தெரியும். இப்போ இந்த இடத்துல ரீட் ஒன்லி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் டிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரீட் ஒன்லி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போயிடும். அகைன் டிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரீட் ஒன்லி பார்த்திங்கன்னா அசைன் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஒரு எலமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி கெட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம jQueryல மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.